இப்ப தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கும்போது விருப்ப மனு வாங்கணும், அப்புறம் நேர்காணல் நடத்தணும், அப்புறம் வேட்பாளர்களை தேர்வு செய்யணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது திமுக இன்னும் அமைதியாவே இருக்காங்கன்னா பொய் பிம்பத்தாலேயே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுலே திமுக இருக்காங்க. அதேதான் விளம்பரத்தால் மட்டுமே நம்ம ஆட்சியை தக்க. அது இல்லாம அவங்க எத்தனை இடத்துல போட்டி போட போறாங்கன்றதே தெரியாதுங்க. எத்தனை இடத்துல போட்டி போட போறோம், எத்தனை இடத்துல, ஏன்னா இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் அவரவர்கள் சின்னத்துல தான் போட்டி போட போறோம். நாங்கள் உதயசூரிய சின்னத்துல போட்டி போட்டா எங்களுக்கு அங்கீகாரம் ரத்தாகுது தேர்தல் ஆணையத்துல அப்படின்னு அவர்கள் அவர்களுடைய சின்னத்துல போட்டியிடுறதுக்காக இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த குழப்பமே இருக்கு யாருன்றது. அது இல்லாம பாராளுமன்றத்துக்குன்னா ஒரு 15 பேர்னா இவர்கள் தான். தயாநிதி மாறன், டி.ஆர். பாலு, இவங்கதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திலையும் இவர்கள் தான் அப்படின்ற ஒரு பிக்சடா இருக்கும் போது தொண்டை எப்படி போயிட்டு விருப்பப்பட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுவான்? எப்பவுமே ஓடுற குதிரையை தான் நாங்க பந்தயம் கட்டுவாங்க. ஓடாத குதிரை திமுக தோற்க போகுதுன்னு தெரிஞ்சது. அது வேற தொண்டனுக்கு ஒரு அதிருப்தி, திமுக தொண்டனுக்கு. அது இல்லாம நம்ம கட்டினாலும் பணம் வீணா தான் போகுது. அப்படி வீணா கட்டி பணத்தை எதுக்கு நம்ம செலவு பண்ணணும்? வேண்டவே வேண்டாம் அப்படின்றது திமுக தொண்டர்களுக்கு, திமுக காரர்களுக்கே தெரியும்.